ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துருக்குது, கசப்பு இல்லாமல் இருக்குது. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசி வச்சுருக்குறோம். மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு அலச்சிங்கன்னா வந்து போயிடும். இப்போ வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் தண்ணி வந்து இதில் காய வச்சுருக்கிறேன். கீரையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். தண்ணி காயிற வரையிலும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி வந்து தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீரையை வந்து இதில் போடணும். இப்போ வந்து போட்டுக்கலாம் கீரை எல்லாமே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து கரண்டியில் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து நிரம்புற மாதிரி இந்த மாதிரி கீரையை வந்து நல்லா அழுத்தி விட்டுறலாம். கீரை வந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து நல்லா வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது ஏன் போடுறோம் மஞ்சத்தூள் அப்படின்னா வந்து கலர் மாறாமல் இருக்கும். கீரையோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம். எப்படி கீரை வேகிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு இலை எடுத்து இந்த மாதிரி 2ஆக கிள்ளி பார்த்திங்கன்னா கிள்ளிரும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து கீரை வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து இந்த கீரையை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் வடிகட்டி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நம்ம வடிகட்டிட்டோம். இன்னும் எக்ஸ்ட்ரா கீரையில் இருக்கிற தண்ணி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த ஹோல்ஸ் வரையும் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக கண்ணாடி பதம் வர வரையிலையும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து வந்து மசால் போட்டுக்கலாம். தனியா பொடி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து நம்ம மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளறி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்குறோம். அந்த தேங்காய் வந்து போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கீரைக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் போட்டு ஒரு 2 கிளறிக்கலாம். அடுத்து வந்து கீரை வந்து நம்ம வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கீரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கீரையை. இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து மேலே வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வந்து அடி பிடிச்சிரும், கொலாண்டு ஆகிடும். அதனால் நம்ம தேவையான அளவு வந்து வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு 2 கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பொரியல் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாகவும் வந்து நமக்கு வந்து சமைச்சிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு இரும்பு சக்தி உள்ள ஒரு முருங்கைக்கீரை தாங்க இது. வாரத்துக்கு 4 முறை 5 முறை நம்ம ஏன் டெய்லியும் கூட நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.